ரீசெண்டாக தேனியில் இருக்கிற என்ஆர்டி காலேஜில் தேசிய இளைஞர்கள் தினம் கொண்டாடினாங்க. ஒவ்வொரு வருஷமும் வர்ற விவேகானந்தர் பிறந்த நாளை தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடிட்டு வர்றது வழக்கம். இந்த வருஷம் தேனி மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் அமைப்பு இந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமோட ஒரு பகுதியாக முதலுதவி செய்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடந்துச்சு. ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்கள பல்ஸ் ரொம்ப டவுன் ஆகும்போது எப்படி நம்ம முதலுதவி செய்து காப்பாற்றணும் அப்படிங்கிறத பற்றின டெமோ தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கை பெண்டாக பெண்டாக காத்துக்கிற மாதிரி ஆகணும். இதில் வந்து லாக் பண்ணிட்டு 2 அந்த அளவுக்கு வந்து உள்ளார அளவுக்கு அப்புறம் தலையை டிப் பண்றேன், மூச்சு முட்டுறேன், வாயை போகிறேன், மூச்சு எடுக்கிறேன், தலையை எடுத்து பண்றேன், தலையை வந்து உயர்த்துறேன். உயர்த்தினா இந்த சுவாச பாதை நேரம் உயிரை கலந்து லங்ஸுக்கு கிளியரா 2 தடவை ஊதுறேன், 30 தடவை அமுக்கிறேன். முதல்ல 30 தடவை அமுக்கிறேன், 2 தடவை ஊதுறேன், 30 தடவை அமுக்கிறேன், 2 தடவை ஊதுறேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் பல்ஸ் செக் பண்றேன். அவங்களுக்கு பல்ஸ் வந்து கிளியரா ஒரு வாரம் வச்சுக்கிட்டீங்க. சந்தேகம் ஏதாவது ஒரு பெரிய டிசீஸ்னால மயக்கம் போட்டு யாராவது கீழே விழுந்துட்டாங்க, அப்படி இல்லாட்டினா ரோட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, அப்போ வந்து அவங்களுக்கு கான்சியஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களுக்கு முதலுதவி செய்யணும். முதலுதவி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடணும். அவங்களோட பல்ஸ் பிடிச்சி பார்க்கணும். பல்ஸ் வந்து கை மணிக்கட்டு அப்புறம் கழுத்தோட சைடு இந்த 2 இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ தான் பல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அந்த லிமிட்டேஷன் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா பல்ஸ் டவுன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை பல்ஸ் ரொம்ப நார்மலாக இருக்குது, அடி எதுவும் பெருசாக படலை, உள்காயம் மட்டும்தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆம்புலன்ஸ் வரவும் ஆம்புலன்ஸில் பேஷண்ட்டை ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறலாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ தான் நாடி துடிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. சாதாரணமாக 60லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம், இது நார்மல். அப்போ 60க்கு கீழே பேஷண்ட்டோட நாடி துடிப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் எய்டு பண்ணணும். பல்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கை மேலே ஒரு கையை வச்சு கோர்த்துக்கிட்டு பேஷண்ட்டோட நடு நெஞ்சில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பல்ஸ் நார்மல் ஆகிருச்சான்னு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அப்படியும் பல்ஸ் நார்மல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம பேஷண்ட்டோட வாய் மேலே வாயை வச்சு காற்றை ஊதணும். இதுக்கப்புறம் பல்ஸ் நார்மல் ஆகிருச்சு அப்படிங்கிறதையும் நாம் செக் பண்ணிக்கணும். பல்ஸ் நார்மல் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதை நிப்பாட்டிடலாம். இதில் நீங்கள் பார்த்த விஷயங்களையெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் எய்டு சென்டரில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி, பேஷண்ட்டுக்கும் சேஃப்டி. இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும்தான் வரும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.